உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். துளசி, ஓசிமம் சாங்டம் என்று ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பெட்டர் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வெற்றிலை. இந்த துளசியையும் வெற்றிலையும் சாறு எடுத்து சம அளவு ஒன்றாக உறவாடும்படி கலந்து இரவு நேரத்திலே தேமல் என்று சொல்லக்கூடிய தோலினுடைய வெண்நிறம், லேசாக அரிப்பு ஏற்படுவது, இப்படிப்பட்ட தேமலின் மேலே அன்றாடம் சற்று அழுத்தி தடவி வருவதனாலே சில நாட்களிலே இந்த தேமல் என்பதை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த துளசி சாறும் வெற்றிலை சாறும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஒரு முகத்துக்கு உதடுகள் என்பது அழகை சேர்க்கக்கூடிய ஒன்று. சிலர் செம்மையாக இருந்தாலும் உதடுகள் கருமையாக இருக்கும். அவர்களுக்கு இது அழகு குறைபாட்டை உண்டாக்கும். இப்படி உதடுகள் கருமையாக இருக்கின்ற நிலையிலே கொத்துமல்லி, த கொரியாண்டர் லீஃப் என்று சொல்லக்கூடிய கொத்துமல்லி இலையை மைய வெண்ணெய் போல விழுதாக்கி இரவு நேரத்திலே படுக்க புகும் முன் கருப்பான இதழ்களின் மேலே தடவி வைத்து படுப்பதினாலே சில நாட்களிலே அல்லது சில வாரங்களிலே கருமையான உதடுகள் என்பது கொவ்வை செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வகையிலே முகத்துக்கு ஏற்ற அழகை கொடுக்கக்கூடிய நிலையிலே இந்த இதழ்கள் சிவந்த தன்மையை பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆடா தோடை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது, அட்டசரம் என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுவது, அதோடு கூட வாசா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா. இது நல்ல மாவிலைகளைப் போல உருவத்தை பெற்று கொத்து கொத்தாக வெள்ளை நிற பூக்களை பெற்று குறு மரமாக விளங்கக்கூடிய ஒன்று. இந்த ஆடாத்தோடை இலைகள் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஹெமப்டீசிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே சளியோடு குருதி வருகின்ற நிலையை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, ஒரு ஈமோஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. குருதியை கட்டக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது. ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிறுநீரிலே குருதி கலந்து வருவதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்களுக்கும் பலம் தருகிறது. ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குளிர் காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. இந்த ஆடாத்தோடா என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல் இவற்றையெல்லாம் போக்கி பாடாத வாயும் பாடும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆடாத்தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்று. இந்த தொண்டைக்கட்டு என்பது உடனடியாக விட்டு போகும், குரல் நல்ல வளத்தோடு ஏற்படும் என்று அதற்கு பொருளாகும். இந்த ஆடாத்தோடை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ஆடாத்தோடை இலைகளை பயன்படுத்தி மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நீர்க்கோவை, தொண்டை கரகரப்பு, நெஞ்சக சளி, இருமல் மற்றும் தண்ணீரின் மூலமாக பரவக்கூடிய கல்லீரல் தொற்றுகள் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாத்தோடை இலைகள், அதிமதுரம், மிளகு, தேன். முதல்ல நாம் கொஞ்சம் தேன் எடுத்துக்கலாம். தேன் பொதுவாக நம்ம கஷாயங்களில்
கடைசியாக சேர்ப்போம். இந்த கஷாயத்துக்கு நம்ம ஆடத்தோட இலைகளை தேனில் வதக்க போகிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த இலைகளில் உள்ள அதிகப்படியான கசப்பு கம்மியாகும். இந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷான இலைகள் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டு கூட பயன்படுத்தலாம். கொஞ்சமாக தேன் விட்டு இந்த இலைகளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் விடலாம். ஆடத்தோட இலைகளை தேன் விட்டு வதக்கிட்டோம், தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம். அதோடு நம்ம இப்போ ஒரு வெறுகடி அளவு அதிமதுர பொடி சேர்த்துக்கலாம். அதிமதுர பொடி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு அதிமதுர பொடியை நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேனில் குழச்சி கொடுக்கலாம். இதோட நம்ம மிளகு, ஒரு 5 மிளகு தட்டி போட்டுக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிட்டு, சிறு குழந்தைகளாக இருந்தால் 1 வயதிற்கு மேல் 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் நம்ம 10 to 15 ml இந்த மருந்து கொடுக்கலாம். 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 20 ml கொடுக்கலாம். பெரியவர்கள் 60 ml அளவுக்கு இந்த மருந்து எடுத்துக்கலாம். 3 to 5 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு நுரையீரல் தொற்று இருந்ததுன்னா அது கட்டுப்படும். நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். ஆரம்ப நிலையில் நமக்கு தொண்டை கரகரப்போ அல்லது தலைபாரமோ இருக்கும்பொழுது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மருந்து எடுத்துட்டோம்னா ஓரிரு முறைகள் நமக்கு எடுக்கும் பொழுதே அந்த பிரச்சனை சரியாயிடும். கோல்டு கண்ட்ரோல் ஆகிடும். அந்த தொற்று கீழே இறங்கி நுரையீரலுக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். ஆடத்தோடை நுரையீரலுக்கு மட்டும் இல்லாமல் கல்லீரலையும் பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்குது. கல்லீரலில் தேங்கி உள்ள அதிகப்படியான கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், அதே போல் நம்ம ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பிலிருபின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களும் கீழநெல்லியை பயன்படுத்துவது போல் ஆடத்தோடையும் கல்லீரலுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த ஆடத்தோட கஷாயம் மழைக்காலங்களில், பனிக்காலங்களில் நம்ம வாரம் ஒரு முறையாவது எடுத்துகிட்டு வரும்பொழுது நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் தொற்றுகள்லேருந்து நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதனால் நமக்கு சளி இருமல் இல்லைனாலும் இதை ஒரு தடுப்பு மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு சளி அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பசி எடுக்காது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. அந்த கபம் வெளியே ஏறினா தான் அவர்கள் ஒழுங்காக சாப்பிடுவாங்க. இந்த கஷாயம் கொடுக்கும் பொழுது சளியை கரைத்து கட்டி கட்டியாக அந்த சளியை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அந்த சளி வெளி வந்ததும் நல்லா பசியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். பசி எடுத்து நல்லா சாப்பிட முடியும். அதே போல் இந்த ஆடத்தோடை நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால தொற்றுகளால் ஏற்படக்கூடிய சிறு சிறு சீழ்கொப்பளங்கள், புண்கள் இவற்றை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். அலர்ஜி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். தொற்றுனால மட்டும் இல்லாமல் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைக்கும் நம்ம ஆடத்தோடைய மருந்தை பயன்படுத்தலாம். ஆடத்தோட இலைகள், அதிமதுரம், மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு பெரியவர்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நுரையீரல் தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், மழைக்கால நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, ஆடாதோடைக்கு பாடாத வாயும் பாடும், பரிந்துமே தோஷங்கள் போகும், வாடாத பித்தம் வாதம் விலகி போகும், நாடாது வியாதி தானும் என்று ஒரு மருத்துவ பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ஆடாதோடைக்கு தொண்டையை சார்ந்த சுவாசப்பாதையை சார்ந்த அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய வல்லமை உண்டு. சளியை கரைத்து வெளித்தள்ளுகிறது. இதனாலே குரல் வளம் ஏற்படுகிறது. அதோடு கூட இது வாத பித்த சிலேத்துமம் என்கின்ற வகையிலே முத்தோஷ சமணியாக இருந்து தோஷங்கள் அத்துணையும் வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. நாடாது வியாதி தானும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வியாதி வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குவதினாலே மாதக்கணக்கிலே இதை அன்றாடம் ஒரு கற்ப மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள்
சொல்லுகின்ற நிலையிலே துளசி, அருகம்புல் இப்படிப்பட்ட மூலிகைகளோடு ஆடாத்தோடையை சேர்த்து அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மூலிகையாக குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு கற்ப மருந்தாக இருந்து ஆயுளை வளர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த ஆடாத்தோடையோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் சேர்த்திருக்கின்றோம். இந்த அதிமதுரம் என்பது கிளிசரின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்று புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த கிளைசரைசா கிளாப்ரா என்கின்ற அதிமதுரம் பெற்றிருக்கிறது. அதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு, பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ நீக்கியாக விளங்குகிறது. பூச்சிக்கடிகளாலே ஏற்பட்ட விஷம், மருந்துகளாலே ஏற்பட்ட விஷம், பருவ மாற்றங்களினாலே ஏற்பட்ட நோய்கள் இவைகளை போக்கக்கூடிய ஒரு வல்லமையுடைய ஒன்றாக இந்த மிளகு விளங்குகிறது. இப்படி ஆடாத்தோடை, அதிமதுரம், மிளகு சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று இரு வேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே கல்லீரல், மண்ணீரலை பற்றிய நோய்களை போக்குகிறது. குருதி வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற இரத்த கசிவு எங்கே இருந்தாலும் அதை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. நுரையீரலிலே பற்றி இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்கிறது. கல்லீரலை பலப்படுத்தி செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்று தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளி உடலை நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒன்றாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை, அதிமதுரம், மிளகு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.